தமிழ்நாட்டில் திடீரென்று காய்ச்சல் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் பரவுவது புதிய வகை வைரஸ் காய்ச்சலா? தற்காப்பு சிகிச்சை முறைகள் என்ன? மருத்துவர்கள் இதுகுறித்து சொல்வது என்ன என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மழையின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியதும் காய்ச்சல் பாதிப்புகளின் எண்ணிக்கையும் உயர்ந்தது. கடந்த 2 வாரங்களில் சென்னை, கோவை, மதுரை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் காய்ச்சல் பாதிப்பால் மருத்துவமனைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்தது. பெரும்பாலானோர் கடுமையான உடல்வலி, சளி பாதிப்பால் அவதியடைந்த நிலையில் அவர்களில் சிலரின் மாதிரிகளை சோதித்து ஆய்வுக்கு உட்படுத்தியதில் தற்போது பரவி வருவது இன்ஃப்ளூயன்சா ஏ தொற்று பாதிப்பு என்று மருத்துவத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இது புதிய வகை வைரஸ் தொற்று அல்ல என்று பொது சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் என்பது பரவக்கூடிய வைரஸ் காய்ச்சல். பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த காய்ச்சல் பரவுகிறது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து வயதினரையும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிக்கும். சளி, தொண்டை வலி, இருமல் உள்ளிட்ட அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றாவது அதிக அளவில் உணர்ந்தால் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சில வைரஸஸ் ரொம்ப சீரியஸா இருக்காது. நம்ம காமன் கோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ காமன் கோல்டுனா சில வைரஸஸ், ரைனோ வைரஸ், என்ட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு லேசா ஒரு 2-3 நாளா சளி, இருமல், தும்மல்னு வந்துட்டு போயிடும். வைரஸ் ஃப்ளூ அப்படின்ற வைரஸ் நமக்கு வந்தது அப்படின்னா அது உடல் சோர்வு, அசதியும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 2 நாளா வேல்யூ செய்ய முடியாது, ஃபங்க்ஷனலாகவும் இருக்க முடியாது. அது அந்த ஃபீவர் விடுறதுக்கே ஒரு 2-3 டேஸ் ஆகும். சாதாரண காய்ச்சலுடன் ஒப்பிடுகையில் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு உடல் சோர்வு அதிகரித்து காணப்படும். ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டால் சிறுக சிறுக 3 அல்லது 4 நாட்களில் குணமடையும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், முதியவர்கள், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோயாளிகளுக்கு பாதிப்பு தீவிரமாகலாம் என்பதால் மருத்துவ சிகிச்சை மிக அவசியம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஃபீவர்னு ஒன்று வருது, நம்ம கொடுக்கக்கூடிய பாராசிட்டமால் மருந்துக்கு கேட்கல, அப்படி இருந்தும் அதை கொடுத்தும் ஃபீவர் 2 மணி நேரம் தான் கேட்குது, அதை தாண்டி கேட்கல. குழந்தைகள் நைன்னு அழுது கொண்டே இருக்கிறார்கள். மற்றும் வாய் வழியா தண்ணி ஆகாரம் கூட எடுத்துக்கல, யூரின் போகிறது கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தா முதல் நாள் 2வது நாளே குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து காமிக்கிறது மிகவும் நல்லது. இந்நிலையில் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொரோனா தொற்று பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளது. முகக்கவசம் அணிய வேண்டும், அதிக கூட்டம் உள்ள இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லக்கூடாது, தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பொது சுகாதாரத்துறை இயக்குநர் காய்ச்சல் பரவும் இடங்களை கண்டறிந்து கூடுதல் கவனம் செலுத்த அறிவுறுத்தியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர்கள் ரகுவரன் மற்றும் தமிழரசி.